ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் சீசன் 1 ஸ்டோரியை 5 பார்ட்ஸாக பார்த்துட்டு வரோம். இது லாஸ்ட் பார்ட். இந்த லாஸ்ட் பார்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவியும் பாரதியும் திருப்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரவி பாரதியோட கல்யாணம் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நிறைய சண்டைகள்லாம் வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. இப்போ ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு தடவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு பாரதி வந்து யூஎஸ் போய்ட்டுறாங்க. இவர் இங்கேருந்து வீடியோ கால்லேயே லவ் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, மதனோட கான்ட்ராக்ட் மூலமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுல வந்து அர்ஜுனுக்கு உடன்பாடு இருந்திருக்காது. ஏன்னா மதன் நல்லவன் கிடையாது அப்படின்னு. பட் ஸ்டில் வாங்கியிருப்பாங்க. வாங்கினதில் பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸோட கேலிப்ரேஷன் எல்லாமே தப்பாக இருக்கும். ஸோ இதனால் ஒருத்தரோட டெஸ்ட் ரிசல்ட்டும் எல்லாமே தப்பாக வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் வந்து குணம் ஆகலை அப்படின்னா, குணம் ஆகிட்டாங்கன்னு அது காட்டுறதுனால இவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அந்த பேஷண்ட்ஸ் அங்கே போனதுக்கப்புறம் திருப்பி அகெயின் ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு வருது. இது வந்து மெடிக்கல் கவுன்சிலுக்கும் தெரிய வந்துடுது. இன்னொரு பக்கம் இந்த ஹாஸ்பிட்டலில் 2 சின்ன பசங்க அட்மிட் ஆகுறாங்க. ஒரு பையனும் பொண்ணும். ஒரு 10 வயசு பையனும் ஒரு 10 வயசு பொண்ணும். அதில் ஒரு பையனுக்கு ஹார்ட் ஃபெயிலியர், ஒரு பொண்ணுக்கு லிவர் ஃபெயிலியர் இந்த மாதிரி இருக்குது. இதில் ஒரு பேஷண்ட்டோட பேரண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி ரீனாவும் நவீனும் சேர்ந்து அந்த ஒரு குழந்தையோட ஹார்ட் எடுத்து இன்னொரு குழந்தைக்கு வச்சு ஒரு குழந்தைய பிழைக்க வச்சுருவாங்க. 2 குழந்தையுமே ஆக்சுவலாக டேஞ்சர், பிழைக்க முடியாதுங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இவங்க 2 பேர்த்தோட முயற்சியினால் ஒருத்தரோட ஹார்ட் இன்னொருத்தருக்கு கிடச்சி 2 பேர்த்தில் இப்போ ஒரு குழந்தைய பிழைக்க வச்சுடுறாங்க. பட் இது வந்து மெடிக்கல் ரூல்ஸ் படி தப்பு. ஏன்னா ஆல்ரெடி க்யூவில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஹார்ட்டோ லிவரோ போகலாம். பட் இவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே மாற்றி வச்சுக்கிட்டதுனால செம்ம கடுப்பாயிடுறாங்க. மெடிக்கல் கவுன்சில் வந்து ரதி மேமாக லெஃப்ட் ரைட் வாங்கிடுறாங்க. நல்லா திட்டிடுறாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எல்லாமே எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் ரதி மேம் வந்து ப்ராப்ளத்துக்கு ஆளாகிறாங்க. அப்போ அர்ஜுன் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு, இந்த மாதிரி இந்த நியூஸ் எல்லாம் யாரோ ஒருத்தவங்க லீக் பண்ணுறாங்க, அதனால தான் இது வெளியில் போகுது. அது யார் லீக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சர்வர்லேருந்து மெயில் ஐடி எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது இந்த 5 இன்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுற ஐடியிலேருந்து தான் ஒரு ஐடியிலேருந்து தான் இதெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறது வெளியே தெரிய வருது. இப்படி சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, தேஜுவோட அப்பா வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக அடிபட்டு அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் ஆனப்போ ரீனா தான் ஒரு நல்ல சர்ஜரி பண்ணி தேஜுவோட அப்பாவை காப்பாற்றுறாங்க. அப்போது இங்கே ஏற்கனவே ஒரு காம்படிஷன் வச்சுருப்பாங்கள்ல, ரதி மேம் வந்து 4 பேர்த்துக்கும். அந்த 4 பேர்த்தில் தேஜுவும் ரீனாவும் தான் லீடிங்கில் இருந்திருப்பாங்க. இந்த தேஜுவோட அப்பாவுக்கு பண்ண சர்ஜரியில் அந்த ஃபைனல் பாயிண்ட்டை வாங்கி ரீனா வந்து அந்த காம்படிஷனை வின் பண்ணிடுறாங்க. ரீனா வின் பண்ணதை ரதி மேம் வந்து எல்லாருக்கிட்டையும் ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதே டைமில் கேட்குறாங்க, இங்கேருந்து நியூஸ் எல்லாம் லீக் ஆகுது, ஆனால் யார் மூலமாக லீக் ஆகுது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. கேட்கும்போது எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்க்கும்போது குணா டக்குன்னு எழுந்திரிச்சு, இது எல்லாம் கண்டிப்பாக தேஜுவாக தான் இருக்கும், தேஜு தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பா, ஏன்னா அந்த லாகை டெலீட் பண்ணதே தேஜு தான், அப்பாவையே நவீன் மேலே பழிய போட்டுட்டா அப்படின்னு சொல்லி குணா வந்து போட்டு உடச்சிடுறாரு. தேஜு வந்து எவ்வளவோ அழுறாங்க, இல்லை நான் பண்ணலைன்னு. ஆனால் வந்து யாருமே ஒத்துக்கல, எல்லாருமே போயிடுறாங்க. இதுக்கு இடையில் மதனும் நவீனும் ஹாஸ்பிட்டலில் நிறைய இடத்துல வச்சு பேசுகிறத வந்து தேஜு பார்த்துருப்பாங்க. இப்போ தேஜு அது யார், எதுக்காக மதனும் கிட்ட பேசுகிறான்னு திருப்பி கேட்பாங்க. கேட்கும்போது நவீன் எதுவுமே பதில் சொல்லியிருக்க மாட்டார். இப்போ கடைசியாக தேஜு தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்த உடனே எல்லாருமா சேர்ந்து தேஜுவை அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு டெர்மினேட் பண்ணிடுறாங்க. தேஜு வந்து பயங்கரமாக அழுறாங்க. ஆனால் நவீன் வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரியும் அதை நீ பண்ணலைன்னு, ஏன்னா அதை பண்ணது நான் என் மதன் என்னோட அண்ணன் அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே போட்டு நவீன் வந்து தேஜுக்கிட்ட தனியாக சொல்லிடுறாரு. தேஜு அழுதுகிட்டே போயிடுறாங்க. ஆனால் தேஜு வந்து நவீனை மாட்டி விடலை. ஸோ அந்த இடத்துல நவீன் வந்து கண்டினியூ பண்ணுவார். அண்ட் தேஜு வந்து கம்பெனி விட்டு வெளியில் போயிடுவாங்க. அப்புறமா சிஇஓ எலெக்ஷன் வருது. சிஇஓ எலெக்ஷன் வரும்போது 3 கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்க, மதன், அர்ஜுன் அண்ட் ரதி மேம். 3 பேரும் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸையும் மற்றவங்களோட மைனஸ் பாயிண்ட்ஸையும் ஹைலைட் பண்ணி பேசணும். பேசுகிறதுல தான் பிக் பாஸில் பேசுவாங்கள்ல, அது மாதிரி பேசணும். பேசி அதை வச்சு ஓட்ஸும் வச்சு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ 3 பேரை தன்னை பற்றி பேசும்போது ரதி மேம் வந்து அர்ஜுனை பார்த்துட்டு, இவன் ஒரு ஆல்கஹாலிக், எப்போவுமே ஆல்கஹால் இதில் தான் இருப்பான், இவன் எப்படி சிஇஓ ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுன் வந்து சொல்லுவார், வேண்டாம் மேம், என் வாயை கிளறாதீங்க, நீங்கள் வந்து நான் ஆல்கஹாலிக்குன்னு சொல்லாதீங்க, எனக்கு வந்துச்சுன்னா நல்லா பேசிடுவேன்னு சொல்லி திருப்பி சொல்கிறான். சொல்ல கேட்காம ரதி மேம் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம ஆல்கஹாலிக் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து பயங்கரமாக கடுப்பாகி, நீங்கள் மட்டும் 14 வயசில் ஒரு குழந்தைய பெற்று ரீனாவை இங்கே போட்டுட்டு ஒரு பொறுப்பே இல்லாமல் போட்டுட்டு போனவங்க தானே, நீங்கள் எப்படி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சிஇஓ இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிடுறாரு. இதில் ரதி மேம் பயங்கரமாக உடஞ்சி அங்கேயே அழுதுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் படி அர்ஜுனுக்கு 6 ஓட்ஸும் மதனுக்கு 6 ஓட்ஸும் கிடைக்கிது. ரதி மேம்க்கு 4 ஓட்ஸ் தான். ஸோ ரதி மேம் வந்து ரூல் அவுட் ஆகிடுறாங்க அந்த காம்படிஷன்லேருந்து. இப்போது மதனும் அர்ஜுனும் 2 பேரும் 6 ஓட்ஸ் வாங்கியிருக்கிறதுனால அவங்க 2 பேர்த்தில் யாருங்கிற டிசைடிங் அத்தாரிட்டியை வந்து ரதி மேமை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரதி மேம் தான் யாருக்குன்னு ஓட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ரதி மேம் வந்து ஹாஸ்பிட்டலோட நலனை கருதி அர்ஜுனையே சூஸ் பண்ணிடுறாங்க.
அதுக்கப்புறமா போய் அர்ஜுன் சாரி கேட்குறாரு. ஆனால் சாரி கேட்குறதுக்கு அவங்க அந்த சாரி அக்செப்ட் பண்ணேன். என் வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, உன் சுயநலத்துக்காக எத்தனை பேரோட வாழ்க்கையை நீ போட்டு உடச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. இந்த நியூஸ் ஹாஸ்பிட்டல் பூரா பரவிடுது. ரீனாக்கு தெரிய வருது. ரீனா கிட்ட அர்ஜுன் வந்து தானே அந்த தப்பை கன்ஃபஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வரும்போது ரீனாக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒரு பேஷண்ட் செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் அவங்க போயிருப்பாங்க. கடைசி ரீனாக்கு அது தெரிய வந்து பயங்கரமாக அர்ஜுன் மேலே கோவப்பட்டு, இனிமேல் மூஞ்சிலே முழிக்காத, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ ரதி மேமோட வாழ்க்கையை பாழாக்கிட்ட, நான் அவங்கள அம்மான்னு கூட கூப்பிடாமல் இருந்தேன், வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, தூரத்தில் இருந்தாலும் அவங்கள பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், அதையும் நீ கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அர்ஜுனை கோவப்பட்டு ஒதுக்கிட்டு போயிட்டாங்க. இப்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அர்ஜுன் சிஇஓ ஆகிட்டாரு. ரதி மேம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனியாக கூப்பிட்டு ரீனாவை, நீ தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு, என் வாழ்க்கையை பாழாக்கிடாத, நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரீனாவும் அழுதுகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. மீன்வேல் என்ன ஆகுதுன்னா, தேவ்கிட்ட வந்து இந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டியும் அங்கிளும் வந்து இது மாதிரி இதுதான் உண்மை, இனிமேல் நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருங்க, இப்போ தான் வெளியில் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லி தேவ்கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. தேவுக்கு அது வரைக்கும் தெரியாது. இதை கேட்டு தேவ் ரொம்பவே ஷாக் ஆகி ரதி மேம் கிட்டே போயிட்டு, எனக்கு டைவர்ஸ் வேணும், நீ இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லலை, உனக்காக நான் எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்கேன், என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு கூட உனக்கு தோணலை, உன் கூட என்னால் இனிமேல் வாழ முடியாது, எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லிடுறாங்க. இங்கே ரதி மேம் வந்து ரீனா கிட்ட சொல்லிட்டாங்களே நீ போயிடுன்னு. ஸோ ரீனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவ்கிட்ட வந்துட்டு தயவு செஞ்சு எனக்காக ரதி மேமை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழுங்க, நான் அந்த ஊரை விட்டே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கும் போது அவங்க ரதி மேமோட அப்பாவை பார்க்குறாங்க. ரதி தியாகராஜன் இருக்கார்ல, தியாகராஜன்கிறவர் தான் வந்து ரீனாவை வந்து ஒரு சின்ன வயசில் அந்த மாதிரி கொண்டு போய் ஒரு அனாதாசிரமத்தில் சேர்த்துருப்பாங்க. இப்போ தியாகராஜன் தான் தன்னோட அப்பா அப்படின்னு சொல்லி ரீனா நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் ரதி மேம் கிட்ட கேட்கும்போது ரதி மேம் சொல்லியிருப்பாங்க, தியாகராஜனுங்கிறது என்னோட அப்பா, உன்னோட அப்பா கிடையாது, அப்போ என்னோட அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா கேட்பாங்க. அதை என்னால் சொல்ல முடியாது, ஆனால் உண்மையான காதலுக்கு தான் நீ பிறந்த அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த தியாகராஜனை எதேச்சியாக மீட் பண்ணுறாங்க. அவரும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துட்டு என் பொண்ணு தான் ரதி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இவங்கெல்லாம் இங்கே இருக்கும்போது நான் ஏன் போகணும், இவங்கெல்லாம் சேர்ந்து தானே என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்கன்னு சொல்லிட்டு ரீனா திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்துட்டாங்க. வந்து அர்ஜுனும் ரதி மேமும் பார்க்கும்போது சொல்கிறாங்க, தப்பு பண்ண நீங்களே உள்ளே இருக்கும்போது நான் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரதி மேம் மேலேயும் அர்ஜுன் மேலேயும் ரொம்ப கோவமாக இருக்காங்க. அடுத்த சீசன் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த சீசன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.